Welcome to UK Infotech. Today topic is conditional statement என்னன்னு பார்ப்போம். போன வீடியோவில் வந்து செட்டு டிக்ஷனரியில் என்னன்னு பார்த்தோம். அதோட இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் 3 இது இருக்குது. என்னன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் லேடர்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா ஒரு கண்டிஷனல் வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். நம்ம ட்ரூ பிளாக்காக இருந்துச்சுன்னா அது வந்து இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். அதர்வைஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் வந்து ஒர்க் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதான் வந்து ஃப்ளோ சார்ட். ஒரு இன்புட்டை நம்ம கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இஃப் பிளாக்காக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக்காக இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ் பிளாக்காக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. அதோட சின்டாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். சின்டாக்ஸும் ஃப்ளோ சார்ட்டும் புரிஞ்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு நான் வந்து ப்ரோக்ராம் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட பைத்தான் பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஸ்லைடு. இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் எல்ஸ் இஃப்னா என்ன, இஃப் லேடர்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்மளோட பேஜுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்குவோம். நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிக்குவோம். if.py அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்குறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு காமிக்கிறேன். என்னன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டு அப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். எலிஜிபிள் ஃபார் ஓட்டில் வந்து என்னன்னா எனக்கு வந்து 18 எலிஜிபிள் ஃபார் ஓட்டு 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு வரும். அதர்வைஸ் 18 வயசு நம்ம கீழே இருந்தோம்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு வரணும். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிளில் இன்புட்டை வந்து நான் கெட் பண்ணுறேன். இன்டிஜர் ஆஃப் இன்புட் அப்படின்னு கெட் பண்ணுறேன். என்டர் த இங்கே வந்து நான் ஏஜ்னு வச்சுருக்கேன். ஏஜ்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஏஜ் இன்புட்டை ஃபஸ்ட் நான் வந்து வாங்கிட்டேன். அடுத்தது நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இஃப்ல வந்து என்னன்னா ஏஜ் நம்ம கொடுத்துருக்க ஏஜ் 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா யூ ஆர் வந்து பிரிண்டில் வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். You are eligible for vote அப்படின்னு நான் வைக்கிறேன். அப்படி இல்லாட்டினா நம்ம கொடுத்துருக்க 18 வயசு நம்ம கீழே இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஒர்க் ஆகும். எல்ஸ் அப்படின்னு நான் வைக்கிறேன். எல்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆஃப் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கேன், இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு ட்ரூ பிளாக் இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். அதர்வைஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தோம்னா அதான் வந்து எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து இதில் என்ன வச்சிருக்கோன்னா 18 வயசுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்க ஏஜ் கொடுத்துருந்தோன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அது அப்படி இல்லாட்டினா எல்ஸ் பிளாக் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ண என்டர் ஏஜ்னு கேட்குறா. இப்போ வந்து 19 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு அப்படின்னு வைக்கிறேன். இப்போ திருப்பி சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன்னா இப்போ 18 வயசுக்கு நம்ம கீழே கொடுப்போம். இப்போ 15 வயசு அப்படின்னு கொடுத்தோம்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு. இப்படி தான் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் இதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ட்ரூ பிளாக் எப்படி ஒர்க் ஆகும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு. அடுத்து வந்து எல்ஸ் இஃப் நான் வந்து சொல்கிறேன். எல்ஸ் இஃப்னா 2 கண்டிஷனை வந்து
செக் பண்ணி தான் வந்து அடுத்து எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கண்டிஷன் வந்து நான் கொடுக்குறேன், அது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா வந்து இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இங்க இப்படிதான் ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். அதர்வைஸ் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு எல்ஸ் இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் வந்து எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இதான் வந்து எல்ஸ் இஃப்ங்கிறது. இதான் ஒரு சின்டாக்ஸ் வந்து இது புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா ப்ரோக்ராம் வந்து பண்ணிடலாம். என்னன்னா ஒரு ரெண்டு சிம்பிளா சொல்லணும்னா எல்ஸ் இஃப்ங்கிறது ரெண்டு கண்டிஷனை வந்து செக் பண்றதுதான் வந்து எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது. இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேஜ்ல பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்றேன். லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படி ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஏபிசின்னு ஒரு 3 வேரியபிள்ல இன்புட்டை வாங்கிக்கிறேன். அப்ப நான் ஏன்னு ஒரு வேரியபிள்ல இன்புட் வாங்கிக்கிறேன்னா enter the a value. அடுத்து b னு ஒரு வேரியபிள்ல enter the b value. அடுத்து c னு ஒரு வேரியபிள்ல இன்புட் வாங்கி லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னால இன்டிஜரா enter the c value அப்படின்னு 3 வேரியபிள்ல இன்புட் வாங்கிட்டேன்னா அடுத்து வந்து if ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இப்போ if ஸ்டேட்மெண்ட்ல பியோட ஏ பெருசா இருந்துச்சுன்னா இங்க வந்து நான் என்ன ஆப்ரேட் யூஸ் பண்றேன்னா அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நான் யூஸ் பண்றேன். அடுத்தது சியோட ஏ பெருசா இருந்துச்சுன்னா இப்ப பியோட ஏ பெருசா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சியோட ஏ பெருசா நம்ம கொடுத்தோம்னா வேல்யூ கொடுத்தோம்னா அதுல வந்து பிரிண்ட்ல வந்து எனக்கு என்னன்னு வரணும்னா ஏ இஸ் பிக் அப்படின்னு நான் வைக்கிறேன். அடுத்தது வந்து 2 கண்டிஷன் வந்து செக் பண்ணணும்னா இப்ப எல்ஸ் இஃப்க்கு எல்ஸ் இஃப் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்ல எல்ஸ் நம்ம ஃபுல்லா கொடுக்கூடாது, எல் மட்டும்தான் கொடுக்கணும். எல் இஃப் அப்படின்னு தான் நம்ம கொடுக்கணும். இதுல வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா சியோட பி வந்து எனக்கு பெருசா இருக்கணும். அப்படின்னு பெருசா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு வந்து பி இஸ் பிக் அப்படின்னு வைக்கிறேன். பி இஸ் பிக் அப்படின்னு வைக்கிறேன். அடுத்தது வந்து என்னன்னா எனக்கு ரெண்டுமே வந்து சின்னமா இருக்கணும், சி மட்டும் எனக்கு பெருசா இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். பிரிண்ட்ல வந்து சி இஸ் பிக் அப்படின்னு நான் வைக்கிறேன். புரியுதா? இதான் வந்து எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப்ல 2 சிம்பிளா சொன்னா 2 கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் வந்து எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இப்ப சேவ் பண்ணிட்டு நம்ம ஒன்னு மாத்தி கொடுத்து பார்ப்போம். ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்டர் ஏ வேல்யூ கேக்குதா? இப்போ 20 நான் கொடுக்குறேன். பியோட வேல்யூ வந்து சும்மா 10 நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ வந்து நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன். அடுத்து சியோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏ இஸ் பிக்னு வந்துருந்துச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து திருப்பி இது பண்றேன். இப்போ பியோட வேல்யூ வந்து பெருசா கொடுக்குறேன். ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 60, சியோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா எது பெரிய வேல்யூ? பி தான் பெரிய வேல்யூ. அடுத்தது வந்து சி இப்போ நம்ம பெருசா கொடுத்து பார்ப்போம். இதுல 1 ஏயோட வேல்யூ 1, 2, சியோட வேல்யூ பெருசா கொடுத்தா சி இஸ் பிக்னு வந்துடும். இப்படிதான் வந்து ஒரு எல்ஸ் இஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இஃப் லேடர் பார்ப்போம். இஃப் லேடர்னா என்னன்னா ஈஸியா சொல்லணும்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் செக் பண்றதா வந்து இஃப் லேடர் அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட் எல்ஸ் இஃப்னா 2 கண்டிஷனை வந்து செக் பண்ணுவோம். இஃப் லேடர்னா இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து இஃப் லேடர் அப்படின்னு. இங்க பாத்தீங்களா சின்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம கொடுப்போம். அடுத்தது ரெண்டாவது ஒரு கண்டிஷனுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அது பண்ணி 2வது கண்டிஷனுக்கு ஒரு எல்ஸ் பிளாக் வைப்போம், ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஒரு எல்ஸ் பிளாக் வைப்போம். இப்படிதான் வந்து இஃப் லேடர் அப்படிங்கிறது. இஃப் லேடர்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கொடுக்கறதா வந்து இஃப் லேடர். இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணி காமிக்கிறேன். இதுல ப்ரோக்ராம் வந்து என்னன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். இஃப் லேடர் அப்படின்னு வச்சிருக்கேன். இஃப் லேடர்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேமுக்கு யூ நேம் அப்படின்னு வைக்கிறேன். யூ நேம்ல ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிக்கிறேன். இன்புட் ஆஃப்
enter the username. இங்கே நான் யூசர்நேமே வச்சுக்கிறேன். அடுத்து பாஸ்வேர்டுன்னு ஒன்று வைக்கிறேன். பாஸ்வேர்டு enter the password அப்படின்னு வைக்கிறேன். அடுத்தது இஃப் கண்டிஷன் பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் நேமுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். அடுத்து பாஸ்வேர்டுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இஃப்க்குள்ள வந்து ஒரு யூசர் நேமுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். யூசர் நேம் வந்து என்னன்னா அட்மின் அப்படின்னு வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு நேம் வைக்கிறேன். ஏன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு இதில் வந்து 1 2 3 4 சும்மா நம்ம வைக்கிற பாஸ்வேர்டு தானே. இப்போ யூசர் நேமுக்கு ஒரு நேம் வச்சாச்சு, பாஸ்வேர்டுக்கு வந்து நேம் வச்சாச்சு. இப்போ நம்ம ரெண்டுமே யூசர் நேமும் கரெக்டாக கொடுத்து பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு என்னன்னா லாகின் சக்ஸஸ்ன்னு வைக்கிறேன். லாகின் சக்ஸஸ்ன்னு வைக்கிறேன். இப்போ ரெண்டுமே கரெக்டாக கொடுத்தோம்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து லாகின் சக்ஸஸ்ன்னு வைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது கண்டிஷனுக்கு ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரெண்டாவது கண்டிஷனுக்கு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் நம்ம தப்பாக கொடுத்தோம்னா ரெண்டாவது கண்டிஷனுக்கு அதுக்கு வந்து எல்ஸ் பிளாக் வந்து வைக்கிறேன்னா பிரிண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு எல்ஸ் பிளாக் வந்து யூஸ் பண்றேன். அடுத்தது வந்து யூசர் நேமுக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்கு நேராக தான் நம்ம வந்து எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது கண்டிஷனுக்கு எல்ஸ் பிளாக் நம்ம யூஸ் பண்ணியாச்சு, இதுக்கு நேராக இப்படி யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த இஃப் பிளாக்கு இதுக்கு நேராக தான் வந்து எல்ஸ் பிளாக் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு எல்ஸ் பிளாக் வந்து என்னன்னா பிரிண்ட்ல வந்து கெட் பண்றேன்னா பிரிண்ட் ஆஃப் இன்வாலிட் யூசர் நேம் அப்படின்னு நான் வைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். இஃப் லேடர் நம்ம பார்க்குறோம். இஃப் லேடர்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கொடுக்குறது, அதான் வந்து இஃப் லேடர். ஒரு யூசர் நேம் வைக்கிறேன், யூசர் நேம் அட்மின் வைக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு 1 2 3 4 பாஸ்வேர்டுன்னு வைக்கிறேன். இப்போ ரெண்டுமே நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா லாகின் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடும். அப்போ ஏதோ ஒன்று நம்ம வந்து தப்பா யூசர் நேம் கரெக்டாக கொடுத்து பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தோம்னா இன்வேலிட் அதோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நம்ம கரெக்டாக தப்பாக கொடுத்தோம்னா அதுக்கு இந்த எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம். இப்போ என்டர் யூசர் நேம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே நம்ம கரெக்டாக கொடுத்து பார்ப்போம். யூசர் நேம் என்ன வச்சிருக்கோம்? அட்மின் வச்சிருக்கோம். பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4ன்னு வச்சிருக்கோம். இப்போ நம்ம ரெண்டுமே கரெக்டாக கொடுத்தனால லாகின் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துருச்சா? இப்போ அடுத்தது வந்து யூசர் நேம் தப்பாக கொடுத்து யூசர் நேம் என்னமோ கொடுத்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுக்குறேன். 1 2 3 4 அப்படின்னு பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். இப்போ இன்வேலிட் யூசர் நேம் வந்துருச்சு. நம்ம யூசர் நேம் தப்பாக கொடுத்துருக்கோம்னா அப்போனா வந்து எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து யூசர் நேம் கரெக்டாக கொடுத்து யூசர் நேம் என்ன வச்சுருக்கோம்? அட்மின் வச்சுருக்கோம். பாஸ்வேர்டு வந்து நம்ம தப்பாக கொடுப்போம். இன்வேலிட் பாஸ்வேர்டுன்னு வந்துருச்சு. இப்படி தான் வந்து ஒரு இஃப் லேடர் வந்து எப்படி ஒர்க் ஆகும். இப்போ ரெண்டுமே எனக்கு தப்பாக கொடுத்தோம்னா இன்வேலிட் யூசர் நேம் தான் வரும். இப்போ ரெண்டுமே நான் தப்பாக கொடுக்குறேன். ரெண்டுமே இன்வேலிட் யூசர் நேம் தான் வரும். ஏன்னா நம்ம யூசர் நேமே தப்பா கொடுத்துட்டோம்னா எப்படி பாஸ்வேர்டுக்குள்ள போகும். அதனால வந்து யூசர் நேம் கரெக்டா கொடுத்தாலே பாஸ்வேர்டு பேஜுக்குள்ள போகும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து இன்வேலிட் யூசர் நேம் வந்துருச்சு. இப்ப புரியுதா இஃப் லேடர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? நம்ம வந்து இஃப் பிளாக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எல்ஸ் பிளாக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது வீடியோ பார்த்தோம். அடுத்து வந்து எல்சிஃப்னா ரெண்டு கண்டிஷனை வந்து செக் பண்றதுதான் வந்து எல்சிஃப்ங்கிறது. இப்போ லாஸ்டா பார்த்தது வந்து இஃப் லேடர்னா வந்து என்ன பார்த்தோம்? இஃப் லேடர்னா ரெண்டு கண்டிஷனை வந்து செக் பண்றதுதான் வந்து இஃப் லேடர். இந்த வீடியோல வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.